ஸ்கூல் பெல்லு அடிச்சிச்சு போல் இருக்கு. எல்லோரும் ஒரே ஜாலியாக குதூகலமாக ஓடியாடுறாங்க. அப்போ ஆலிஷா சும்மா இல்லாமல் சார் மேலே மோதிடுறா. பின்னாடி ரோஸை பார்த்துட்டா. ஆலிஷா போட்டு கீழே விழுறா. பாவம் சாரோட சட்டையெல்லாம் காப்பி ஊற்றிடுச்சு, கரையாயிருச்சு. சாரு டென்ஷன் ஆகிறாரு. என்னடி பண்ணுறீங்க, என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க? இவன் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரனை கூட்டிட்டு ஓடி போயிடுறா. சாருக்கு ஒரே டென்ஷன். திரும்பி வரா. ரோசி எதிரில் நிற்கிறா. ஆஹா, ரோசியும் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் சார் ஒத்து பார்க்குறாரு. கிளாஸில் வந்து பார்த்தா ஆலனு ஆலிஷாவோட சட்டையை துடைச்சிருக்கான். ஏன்டா மொத்த காப்பியும் சார் மேலே ஊற்றிட்டு நீடா ஆலிஷாவோட சட்டையை துடைச்சிட்ருக்கீங்க? ஓகே ஆலனுக்கு இதே வேலை தான். எப்போ பார்த்தா ஆலிஷா கிட்ட ரொமான்ஸ் சொல்கிறதுக்கு என்ன சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்பான். அப்புறம் பார்த்தா சார் உள்ளே வந்துட்டார். ஆலிஷாவும் பட்டுன்னு கோட்டை முடிக்கிட்டான். சார் வந்தார். இன்றைக்கி நம்ம ஒரு புது கிளாஸ் எடுக்க போகிறோம், அது பேர் கம்பேஷன் அப்படின்றாரு. அப்போது நம்ம ஆலன் இருக்கான்ல, அவர் பார்க்கிட்டு ஒரு மொபைலை பார்க்குறான். சிரிச்சுப்புட்டு, ஏண்டி ஆலிஷா அங்கே பற்றிய சார் பொம்பளை மொபைல் வச்சுருக்காரு அப்படின்றான். அதை சார் பார்த்துட்டாரு. உடனே மொபைலை உள்ளே அமுக்குறாரு. திரும்பிட்டார். அப்போ ஆலனுக்கு ஒரு பொறி தட்டுது. இந்த ஃபோனை எங்கேயோ பார்த்துருக்கவே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆலன் யோசிக்கிறான். இது ரோஸோட ஃபோனாச்சே, ரோஸுக்கிட்டேருந்து எப்படி இந்த ஆளுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு. சரி கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு மொபைலில் ரோஸோட ஃபோட்டோவை பார்க்குறான். ஆமாம், அவரோட ஃபோனை தான். அதே சமயத்தில் சார் வந்து ஆலனோட ஃபோட்டோ பிடிச்சி டஸ்ட்பினில் போட்டுறாரு. ஏன்டா கிளாஸ் ரூமில் ஃபோனாக பார்க்குற அப்படின்ட்டு. இவங்க திரும்பி பின்னாடி பார்க்குறாங்க, ரோஸ் இருக்கானா அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா ரோஸை காணோம். ஆஹா, ரோஸ் எங்கடா போனா அப்படின்னு. உடனே இவங்களுக்கு ரோஸு காணா போயிட்டா ஒரு டவுட் வந்துருச்சு. சரி, எப்படியா இருந்தாலும் இந்த ரோஸை நம்ம சாரு தான் பண்ணியிருப்பான். அவங்கள்ட்ட தானே ஃபோன் இருக்குது, சரி கண்டுபிடிப்போன்னு வந்துட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி சாரும் வரான். வந்துட்டு கிளாஸ் ரூமை பூட்டுறான். கிளாஸ் ரூமை பூட்டிட்டு சாவி எடுத்து பாக்கெட்டில் போடுறான். சாவி தவறி கீழே வந்துடுச்சு. ஒரு நியாயபரமாக இவ்வளோ பெரிய சாவி உள்றது கூட தெரியாமல் போகிறாரு. சரி விடுங்க, நல்லது தான். அப்புறம் சார் அங்கேருந்து போன பிறகு ஆலனும் ஆலிஷாவும் ஓடி போய் சாவி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒன்றா செக் பண்ணி எப்படியாவது நம்ம ரோஸை கண்டுபிடிப்போண்டி அப்படின்ட்டு 2 பேரும் பதுங்கி வராங்க. ஸோ எங்கே இருப்பான் தேடி பார்ப்பா, வா அவள் டிஸ்கில் போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு ஆலிஷா சொல்கிறான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றா தரப்பாரு ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை கிட்டத்தட்ட ரோஸ் மாதிரியே இருக்குது. இதே சமயத்தில் சார் உள்ளே வந்துட்டார். சவுண்டு கேட்டு யாரா இருக்கான்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. அப்புறம் கோட்டை ஒரு குலுக்கிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ஆலிஷா, ஆலன் வா, நம்ம இங்கேயே உட்காந்துருக்க முடியாது, போய் ரோஸை கண்டுபிடிப்போம் அப்படின்னு. அந்த பொம்மையை பார்த்தா ஆலிஷா பயந்துட்டு திருப்பி ஓடுறா கிளாஸ் ரூமில் இருந்து. 2 பேரும் இது சாரோட வேலையாக தான் இருக்கும், சார் எங்கே போகிறான்னு பார்ப்போன்ட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அவள் சார் சூட்கேஸை தூக்கிட்டு எங்கேயும் கிளம்புறாரு. அந்த சூட்கேஸு ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் சார் நோட்டம் போடுறாரு, நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு. பட்டுன்னு இவங்க 2 பேர் குனிஞ்சு போடுறாங்க. ஏய் சார் பார்க்கலல்ல அப்படின்ட்டு. சரி ஓகே. இப்போ இவங்க 2 பேர் பிளான் பண்ணி அந்த சார் பையில் இருக்கிறது என்ன இருக்குது விஷயம் இருக்குது அதை எடுப்போன்னு சொல்லிட்டு ஆலிஷா வந்து டவுட்டு கேட்குற மாதிரி சார்கிட்ட போகிறான். அவள் ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்து இது என்ன அப்படின்னு டவுட்டு கேட்குறேன். சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆலன் பைக்குள்ளே கை விட்டு எதாவது இருக்கான்னு பார்க்குறான். பார்த்தா ஒரு சீடி கிடைக்குது. அது ஏதோ முக்கியமான சீடி போல் இருக்குது. அது என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நவுதான் தவந்து வெளியே போகிறான். அங்கே வெளியே போய் ஆலிஷாவுக்கு கையை கட்டுறான். ஆலிஷா, சார் டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி ஓடுறான். இவருக்கு ஒரு டவுட்டு, என்னடா வந்தால் ஏதோ டவுட்டு கேட்டால் அப்படி. அப்புறம் பார்த்தா வெளியே வந்து வழக்கம் போல் ஆலனா ஆலிஷாவும் மோதிக்கிறாங்க. இவங்க வேணும்னு மோதுறாங்களா இல்லை தெரியாமல் மோதுறாங்க இதுன்னு தெரியல. ஆனால் ஆலனுக்கு மோதுறது வேலையாக போச்சு. அப்புறம் ஆலன் எடுத்து சீடியை காமிக்கிறான். அவர் பேக்கில் இந்த சீடி தான் கிடச்சிது அப்படின்ட்டு. சரிப்பா போய் இது என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடி எடுத்துன்னு போயிட்டு ஒரு லேப்டாப்பில் போட்டு என்னென்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது உள்ள ஒரு பொம்மை. அந்த பொம்மை அப்படியே திரும்பி பார்த்தா அது என்ன பொம்மைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதை பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்குது. நம்ம வாத்தியார் ஏதோ பயங்கரமாக ராஜா மாதிரி வேஷம்லாம் போட்டு முகமுடியெலாம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். ஆலனுக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாதிலே நின்றுடுது. அவ்வளோதான் சீடி போல இருக்குது. ஆலன் ஆலிஷா மூஞ்ச பார்க்குறான். இதில் ஏதோ தப்பு இருக்குது, நம்ம ரோஸ் இவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சரி இது நம்ம அவங்க வீட்டில் போய் செக் பண்ணால் தான் தெரியும், நம்ம வீட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம், இதுதான் ஒரு அட்ரஸ்ஸு, வா அது வீட்டுக்கு போகலாம் அப்படின்றான். சரி வா உடனே கிளம்பி நம்ம ரோஸை காப்பாற்றோம். 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு இருட்டாக இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாரு ராஜா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கேண்டில் எடுத்துகிட்டு இப்படி போகிறாரு. ஆனால் அந்த பைத்தியம் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
யோசிச்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு ரூம் இருக்குது. இதை ஒரு சாரோட ரூம் போல் இருக்குது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக விகேடாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது. அங்கே இருக்க திங்ஸும் வித்தியாசமாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா எதாவது தெரியும்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ராஜா வேஷம் போட்டு ரோஸை ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சு டீ குடிச்சிட்ருக்காங்க. இவங்க லேப்டாப்பில் பார்க்குறது அவனுக்கு தெரியுது போல் இருக்கு. நேராக லேப்டாப்பில் அவனோட மூஞ்சியை காட்டி பயமுறுத்துறான். ஆஹா, மாட்டிக்கிட்டாங்க போல் இருக்கு, நம்ம மாட்டிக்கிட்டோன்னே இவனு சொல்கிறான். அப்போ கதவு திறக்குது. அதே மாதிரி சாரு ராஜா வேஷத்தோடு வரான். ஆலிஷா அந்த டேபிள் கடியில் உட்காந்துக்கிறான். ஆலன் டோருக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிறான். ஓகே, இவன் தேடி தேடி பார்க்குறான். யாரும் இல்லை. இவனுக்கு ஆலிஷாவுக்கு ஒரே பயம், நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ட்டு. ஆலன் நைஸாக டோர்லேருந்து வெளியே போகிறான். டே என்னடா விட்டுட்டு போகிற, தனியாக விட்டுட்டு போகிறே பாவி, உன்னை நம்பி தானடா வந்தேன் ஆலன் அப்படின்னு அவங்க கதறான். இவன் நைஸாக வெளியே போய் நான் வெளியே தான் இருக்கேன், எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவர் ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாரு. நம்ம ராஜா வேஷம் போட்டிருக்க சாரு பார்த்துட்டு கீழே பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஆலிஷாவை கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆலன் அங்கேருந்து ரோஸை தேடி வேறு எதாவது ரூமில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு வரான். செக் பண்ணிவிட்டு சுற்றி கிற்றி பார்க்குறான். அந்த ரூமில் ரோஸு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கா. ஏண்டி ரோஸு, என்னடி ஆச்சு உனக்கு, இப்படி பொம்மை மாதிரி இருக்கேன்ட்டு கிட்ட போகிறான். போயிட்டு ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறான். அவள் வரமாட்டேன்றா. நீங்கள் எந்த தப்ப முடியாது அப்படின்றா. அவளும் மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு. அதே சரியில் ஆலிஷா சவுண்டு கேட்குது. ஆலிஷா மாட்டிக்கிட்டா, அவ்வளோதான், நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னா. திரும்பி பார்த்தா ராஜா வேஷத்தில் அவர் நிற்கிறாரு. ஆலன் மண்டையில் ஒரு டமான்னு ஒரு அடி. ஆலனையும் கட்டி போட்டுட்டாங்க. பக்கத்தில் ஆலிஷாவையும் கட்டி போட்டிருக்காங்க. மிச்சத்தை அடுத்த பாட்டில் பார்ப்போம்.